சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு 25வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை பூக்கடை பேருந்து நிலையம் அருகில் உள்ள டிஎன்பிசி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் நித்யானந்தனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். நித்யானந்தன், இப்ப போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்கள்? அவர்கள் தற்போதைய நிலவரம் என்ன? யாராவது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்களா? சமவேளைக்கு சம ஊதியம் கேட்டு 25வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சித்த போது காவல்துறையினர் தடுத்ததால் உடனடியாக பாரிமுனை பேருந்து நிலையத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய அந்த வழியில் தற்பொழுது ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கிறோம். ஏராளமான காவல்துறையினர் இந்த பகுதியில் தற்போது குவிக்கப்பட்டு சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களை சாலையில் ஒரு ஓரமாக அமர வைத்திருக்கிறார்கள். இருந்தபோதிலும் 2 வழிகளாக செல்லக்கூடிய வாகனங்கள் ஒரு வழி பாதையில் உள்ளே பேருந்து நிலையத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையும் இந்த நேரத்தில் பார்க்க முடிகிறது. 25 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களை ஒரே ஒரு முறைதான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அழைத்து பேசியிருக்கிறார். இதுவரை எங்களை அழைத்து பேசவில்லை. நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அந்த சமவேளைக்கு சம ஊதியம் என்பது. அதனை வழங்குவதில் அரசிற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? இது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி 311 நிறைவேற்றதான் நாங்கள் கேட்கிறோம். இந்த தேர்தல் வாக்குறுதியை கூட அரசால் நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அரசு ஏன் இதற்கு முன்னதாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக எதற்காக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் முன்வைத்திருக்கிறார்கள் ஆசிரியர்கள். ஆகவே ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது முதல் நாளோ அல்லது 2வது நாளாக சென்னையில் நடைபெறவில்லை. தொடர்ச்சியாக 25வது நாளாக நடைபெறுகிறது. கையில் சிலம்பம் ஏந்தி போராடக்கூடிய ஆசிரியர்களை தற்பொழுது பார்க்கிறோம். ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது பல்வேறு வடிவங்களில் இருந்தாலும் இன்று கண்ணகி சிலையில் எப்படி கண்ணகி கையில் சிலம்பம் வைத்து நீதி கேட்டு வந்தாரோ அதுபோல ஆசிரியர்கள் தற்பொழுது நீதி கேட்டு சிலம்பத்துடன் வந்து சிலம்பெடுத்து வந்து நியாயம் கேட்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சரிடம். அந்த காட்சி ஆசிரியர்கள் என்பதால் அந்த கையில் சிலம்பம் உருவாக்கி அதன் பிறகு வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது பார்த்து வருகிறோம். ஆகவே அரசு ஏன் இன்னமும் மெத்தன போக்கோடு செயல்பட்டு வருகிறது? ஏன் ஒரு முறை அழைத்து பேசி ஒரு நல்ல முடிவு வரும் என்று கூறிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எந்த விதமான நல்ல முடிவும் வராமல் இதுவரை இப்படியே எங்களை விட்டு வைத்திருக்கிறார்கள். பொங்கல் அன்றும் நாங்கள் போராடினோம், பொங்கல் முடிந்தும் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த தமிழ் திருநாளான பொங்கல் என்பது அனைவருக்கும் இனிப்பு பொங்கலாக இருந்தாலும் ஆசிரியர்களுக்கு அது கருப்பு பொங்கலாகவும் கண்ணீர் பொங்கலாகவும் மாறியதாக ஆசிரியர்கள் கூறியிருந்தார்கள். ஆகவே தொடர்ச்சியாக ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது நம்முடைய பேசுவதற்கு ஆசிரியர்கள் கேட்கலாம். ஏன் கையில் சிலம்பத்தோடு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க? பாண்டிய மன்னன் கண்ணகிக்கு நீதி வழங்கியது போல இந்த அரசிடம் எங்களுக்கு நீதி வழங்கியே தீர வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக நாங்கள் சிலம்புடன் வந்திருக்கிறோம். இந்த தீங்கு நேர்ந்தது, இந்த முரண்பாடு ஏற்பட்டது திமுக ஆட்சியில்தான். இந்த எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்ததும் திமுகவின் முதல்வராக இப்போது ஏற்றிருக்கும் மாண்புமிகு முதல்வர் தான். எனவே இந்த முரண்பாடை நீக்கி கொடுக்க வேண்டியதும் இந்த திமுக அரசுதான் என்பதை உணர்த்துவதற்காக நாங்கள் சிலம்புடன் வந்து இங்கு போராடி கொண்டிருக்கிறோம். அழைச்சு பேசினாங்களா இது வரைக்கும்? முறையா ஒரு தடவை பேசினாங்க. அதுல வந்து நீங்க விரைவில் செய்து கொடுக்கிறோம், நீங்க வந்து போராட்டத்தை கைவிடுங்கன்ற ஒரு சமரசமா தான் பேசினாங்க. முரண்பாடை தீக்கிறோம், முழுவதுமா தீக்கிறோம் என்ற முறையான வாக்குறுதி என்ன கொடுக்கவில்லை. முரண்பாடை தீக்கும் வரை உயிரே போனாலும் களத்தை விட்டு நீங்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். ஆசிரியர்கள் இந்த பிரச்சனை தீரும் வரை சமவேளைக்கு சம ஊதியம் கொடுக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறோம் என்று கூறுகிறார்கள். நம்மிடையே பேசுவதற்காக மற்றொரு ஆசிரியர் ஒருவரும் இருக்கிறார், கேட்கலாம். இந்த நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? 25வது நாளா சென்னையில போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் மாணவர்களும் காத்துட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் நீங்களும் காத்துக்கிட்டு இருக்கீங்க. அரசுக்கு இந்த நேரத்தில் என்ன சொல்ல விரும்புறீங்க? சார், தமிழக அரசுக்கு நாங்க 25 நாள் போராடிட்டு இருக்கோம். எங்களோட போராட்டம் நீங்க கூப்பிட்டு பேச்சுவார்த்தையை நடத்திட்டீங்க. நாங்க விரைவில் முடிவு சொல்லுவோம்னா எப்ப முடிவு சொல்லுவீங்க? நீங்க முடிவுக்காக காத்திருக்கிறோம். போராட்டத்தை கைவிடுங்கன்னு சொல்லும் போது அந்த போராட்டத்துக்கான முடிவு தெரியாம நாங்க எப்படி கைவிட முடியும்? எங்களுக்காக எங்க பள்ளி குழந்தைகள் பள்ளியில ஆர்வமா ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. நாங்களும் பள்ளி செல்வ ஆர்வமா இருக்கோம். எங்களை பள்ளி செல்ல தடுக்கிறதே இந்த தமிழக அரசு தான். முடிவு தெரியாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். நாங்க பள்ளி குழந்தைகளுக்கு போய் நாங்க பாடம் நடத்தணும்னா எங்களுக்கு ஒரு முடிவு தெரியும், அரசாணை வெளியிடணும்.
நெத்தியில கட்டி இருக்கிறது என்ன, அதுல என்ன எழுதிருக்கீங்க? சார் இது வந்து நம்ம இந்த திமுக ஆட்சி தேர்தல் வாக்குறுதி கொடுத்த நம்பர் தான் இது 311. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம், அதாவது 6வது ஊதிய குழுல ஏற்பட்ட முரண்பாடு ஒரு பிரிவினருக்கு 1/6/2009க்கு முன்னர் இருக்கிற இடைநிலை ஆசிரியர்களுக்கு 8370 பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 1/6/2009க்கு பிறகு வரும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு 5200. அடிப்படை ஊதியத்துல 3170 வேறுபாடு வருது. இதை தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். ஒரு அடிப்படை ஊதியத்துல வேறுபாடு வரும்போது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? பின்னாடி வர்றவங்களுக்கு விலைவாசி உயர்வுக்காக ஊதியத்தை ஏற்று கொடுப்பாங்களே தவிர 12 வருட இடைவெளியில ஊதியத்தை பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க. எங்களோட இது வந்து 12 வருட இடைவெளியா இருக்குங்க சார். எங்களோட மூத்தவர்களுக்கும் ஒரு நாள் முன்னாடி இருக்கவங்களுக்கும் ஒரு நாள் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் நாங்க 12 வருட இடைவெளிக்கான ஊதியத்தை தான் நாங்க வாங்கிட்டு இருக்கோங்க சார். அது இந்த ஊதிய முரண்பாடு எங்களுக்கு களையணும் தான் நாங்க சொல்றோம். தொடர்ந்து போராடுறீங்க. ஒரு பக்கம் கைது நடவடிக்கை, திருமண மண்டபங்களை அடைக்கிறது, செங்கல்பட்டுல மாமல்லபுரத்துல கூட்டு போய் உங்களை இறக்கி விடுறது, இதெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க சூழல்ல தினம் தினம் போராடுறது உங்களுக்கு சலிப்பு தட்டலையா? என்னதான் இருக்கு இதுல? என்ன பண்ணா போவீங்க? என்னதான் தீர்வு இதுக்கு? நேற்று கூட சார் எங்களுக்கு போலீஸ் வந்து மிகவும் அராஜக போக்கு, பெண் ஆசிரியர்கள் கூட பார்க்காம எங்களை வந்து கிள்ளி விடுறாங்க சார். எங்களோட துணிகளை கூட கழற்ற முயற்சிக்கிறாங்க, எங்களை கிள்ளி விடுறாங்க. நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா எங்களை கில்லாதீங்க, எங்களை கொல்லுங்க எங்களை. தமிழக அரசு உங்களை கில்ல சொல்லுச்சுன்னா நீங்க கில்ல வேணாம், எங்களை கொன்னுடுங்க. கொன்னாதான் இந்த போராட்டம் தீரும். எங்களை இப்படி உளவியல் ரீதியா எங்களுக்கு தாக்குதல் நடத்துறாங்க சார். இந்த மாதிரி ஒரு விஷயங்களை எங்களுக்கு பண்ணா நாங்க போராட்டத்தை கைவிடுவோம் அப்படின்னு பாக்குறாங்க. முதல் உளவியல் ரீதியான தாக்குதல் என்ன, எங்களோட 5 தலைவர்களையும் மறைச்சு வச்சுட்டாங்க. அப்படி மறைச்சு வச்சுட்டா சீப்பை ஒளிச்சு வச்சா கல்யாணம் நின்னு போயிடுன்ற மாதிரி நினைச்சாங்க போல. கண்டிப்பா நிக்காது. இது தன்னெழுச்சியான கூட்டம். நாங்க தன்னெழுச்சியா தான் வந்து இருக்கிறோம். தலைவர்கள் இப்பயும் வீட்டு காவலில் வீட்டு சிறையில இருக்கிறாங்க. இருந்தாலும் நாங்க 25 நாளா போராடிட்டு இருக்கோம். இது இப்படி பண்ணா எங்களை முடக்கிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நாங்க முடங்க மாட்டோம். போலீஸ் அராஜகத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும், அடக்குமுறையை கட்டுப்படுத்தணும். இது தமிழக முதல்வர் உடனடியா தலையிட்டு இங்க நடக்கிற அநீதியை கேட்டு எங்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றணும் சார். மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களிடமா காவல்துறை இப்படி தவறா நடந்துக்கிறாங்க சார். அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. எங்களுக்கு மிகவும் மன உளைச்சலுங்க சார். அந்த பாதிப்பை நாங்க வந்து தினம் நாங்க கையாளுறோம் சார். நாங்க வந்து பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் பண்றது கிடையாது. நாங்க ரோட்ல ஓரமா தான் உட்கார்ந்து இருக்கிறோம். எங்களுக்கு போராட ஒரு இடம் இல்ல. அதுதான் எங்களோட கோரிக்கை. நாங்க முதல் நாளில இருந்து 22 தடவை வந்து எங்களோட தலைமைகள் வந்து இங்க வந்து போராடுறதுக்கு இடத்தை கேட்டாங்க. செப்டம்பர் மாதத்துல இருந்து டிசம்பர் மாதம் நாங்க போராட போறோம்னு. ஆனா ஒரு தடவை கூட அவங்க இடம் கொடுக்கல. இப்பயும் நாங்க இடத்தை கேட்டுதான் போராடுறோம். எங்களுக்கான டிபிஏ எங்களுக்கு ஓரமா இடம் கொடுத்தா நாங்க பாட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்க போறோம் சார். எங்களுக்கு போராட இடம் கொடுக்க மாட்டாங்க. நாங்க வீதிக்கு வந்துட்டோம். வீதிக்கு வந்தாலும் எங்களை வந்து ஒரு ஆசிரியர்கள், ஒரு கற்பிக்கும் ஆசிரியர்கள், ஒரு படித்த சமுதாயத்தை கையாளுற மாதிரி இந்த போலீஸ் கையாளுற மாட்டாங்க சார். எங்களை வந்து ரொம்ப பெண் ஆசிரியர்கள், ஆண் ஆசிரியர்களும் உளவியல் ரீதியா ரொம்ப தாக்குதல் நடத்துறாங்க சார். தயவு செஞ்சு பொதுமக்களும் ஊடகங்களும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இது தலையிட்டு எங்களுக்கு உடனடியா தீர்வு காணணும் சார். நாம் பார்த்திருக்கலாம், ஆசிரியர்கள் கண்ணீரோடு அவர்களுடைய அந்த குறைகளை கூறக்கூடிய காட்சிகளும். தமிழ்நாடு முதலமைச்சர் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபொழுது இதே SSTO உடைய சங்கத்தின் நிர்வாகிகளை அழைத்து அன்று கரம் பிடித்து எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் எங்கு சென்றார் என்ற ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்பொழுது மு.க. ஸ்டாலின் இந்த சங்கத்தினை சந்தித்து உங்களுடைய ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக எங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் என்று உறுதி கொடுத்த போது எடுத்த படம். ஆகவே அப்பொழுது உடனின்ற திமுகவுடைய தலைவர் தற்பொழுது ஏன் எங்கு சென்றார், எங்களுடைய பிரச்சனை அவர் கண்ணுங்களுக்கு தெரியவில்லையா என்று ஆசிரியர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். மறுபுறத்தில் முழுவதும் நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து வலது இடது 2 புறங்களிலும் ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது வலுத்திருக்கிறது. காவல்துறையினர் ஒருபுறம் கைது நடவடிக்கை எடுப்பதற்காக வாகனங்களை கொண்டு வந்தாலும் தினம் இதே போன்று ஒரு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் சென்னையில் போராடுவதும் அதன் பிறகாக காவல்துறையினர் அவர்களை கைது செய்து திருமண மண்டபங்களில் அடைப்பது, அதேபோல செங்கல்பட்டு மாவட்டங்களில் அழைத்து சென்று விடுவது, மாமல்லபுரத்தில் அழைத்து சென்று விடுவது என தொடர்ச்சியாக இந்த 25 நாட்களாக பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறையும் எடுத்திருக்கிறார்கள். தற்பொழுது நமக்கு பேட்டி அளித்த அந்த ஆசிரியர் கூறியது போல காவல்துறையுடைய ஒடுக்குமுறைக்கும் ஆசிரியர்கள் ஆளாகியிருக்கிறார்கள், காவல்துறையினுடைய தாக்குதல்களுக்கும் ஆசிரியர்கள் ஆளாயிருக்கிறார்கள். ஆகவே ஆசிரியர்கள் நாங்கள் அரசூழியர்களாக இருக்கிறோம், எங்களை கண்ணியத்துடன் காவல்துறையினர் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த நேரத்தில் அந்த ஆசிரியை கூறியிருக்கிறார். ஆகவே ஏன் அரசு தாமதப்படுத்துகிறது? அரசிற்கு எங்களுடைய பிரச்சனை தெரிந்தும் எதற்காக பொங்கல் விடுமுறை அன்று கூட நாங்கள் சொந்த மாவட்டங்களுக்கு சென்று எங்களால் பொங்கல் வைக்க முடியாமல்
சென்னையில் எங்களுடைய போராட்டங்களை தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு அளவிற்கு ஏன் தள்ளியது என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் ஆசிரியர்கள் வைத்து தற்பொழுது ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். ஆகவே ஒவ்வொரு முறையும் ஆசிரியர்கள் போராடுவதும் மறுபுறத்தில் ஆசிரியர்களை கைது செய்வதுமாகவே இந்த நிலை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்து வருகிறது. மறுபுறத்தில் ஆசிரியர்களை கைது செய்யக்கூடிய ஒரு வேளையில் காவல்துறையினர் இறங்கியிருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து கைது நடவடிக்கைகள் ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறத்தில் எங்களுடைய கோரிக்கைகளை கேட்பதற்கோ எங்களுடைய கோரிக்கைகளை சொல்வதற்கோ யாரும் இல்லை. ஏன் அரசிற்கு எங்களுடைய பிரச்சனை தெரியவில்லையா என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழுப்ப செய்கிறார்கள். ஆகவே கைது நடவடிக்கையை காவல்துறையினர் தொடர்ந்து செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளே தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆகவே ஆசிரியர்களுடைய பிரச்சனை என்பது சமவேளைக்கு சம ஊதியம் கொடுக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே அந்த பிரச்சனையை ஏன் அரசு இன்னமும் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியை தான் முன்வைக்கிறார்கள் ஆசிரியர்கள். ஆகவே நாங்கள் தினமும் வருவோம், கைது செய்வோம், சிறையில் அடைப்போம் அல்லது திருமண மண்டபங்கள் அடைப்போம் என்பது ஒரு சடங்காகவே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலை அரசு கைவிட வேண்டும். உடனடியாக எங்களை அழைத்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். பொங்கலுக்கு முன்பாக நடத்திய பேச்சுவார்த்தையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நல்ல செய்தியை முதலமைச்சர் வழங்குவார் என கூறினார். ஆனால் இதுவரை அந்த நல்ல செய்தி என்பது எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஏன் அந்த நல்ல செய்தி வரவில்லை, எதன் காரணமாக முதலமைச்சர் வழங்கவில்லை என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் ஆசிரியர்கள் முன்வைக்கிறார்கள். ஆகவே கைது நடவடிக்கையை தற்போது காவல்துறையினர் முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆகவே ஆசிரியர்களுடைய போராட்டமும் கைது நடவடிக்கையும் சென்னையில் ஆங்காங்கே பரபரப்பை மீண்டும் மீண்டும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாயிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து ஆசிரியர்களுடைய போராட்டமும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாயிருக்கிறது. ஆகவே ஆசிரியர்களுடைய போராட்டத்தில் அரசு அலட்சியமாக இல்லாமல் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் அவருடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஆகவே அரசு தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்பதுதான் ஆசிரியர்களுடைய கோரிக்கையாக. இந்த நேரத்தில் காவல்துறை கைது செய்யறாங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆசிரியர்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி அனுப்பாம ஆசிரியர்களை இந்த மாதிரி கடுமையான ஒரு அடக்குமுறை பண்ணா எங்க போறது? இது தமிழ்நாட்டுல தானே இருக்கோம், நாங்க வேற எந்த நாட்டுல இருக்கிறோமா? சமூக நீதி காவலர்னு சொல்றீங்க, தெரு தெருவா சந்து பொந்தாலா சமூக நீதி பத்தி பேசுறீங்களே. அரசு ஆசிரியர்கள் நடு ரோட்ல நிக்கிறது தான் உங்க சமூக நீதியா? உங்க சமூக நீதியா? எங்களை நடு ரோட்ல நிக்க வைக்கிறதா எங்க கலைஞர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? இதே எங்க கலைஞர் இருந்திருந்தால் நாங்க கண்ணீர் விட்டு இந்த நடு ரோட்ல இருப்போமா? எங்க சமூக நீதிய இன்னைக்கு இருக்கிற முதல்வர் அரசாணை போட்டு களைய முறை நாங்க பள்ளி புறக்கணிப்போம். தொடர்ச்சியாக ஆசிரியர்களை காவல்துறையினர் அடித்து இழுத்து கைது செய்யக்கூடிய அந்த நேரடி காட்சிகளும் நம்மால் பார்க்க முடியும். ஆகவே காவல்துறையினர் ஒருவருடைய ஒடுக்குமுறைக்கு தொடர்ந்து ஆசிரியர்கள் ஈடுபடுவதும் அதே நேரத்தில் அவர்களை இழுத்து கைது செய்வதுமாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவி கொண்டிருக்கிறது. ஆசிரியர்களுடைய இந்த போராட்டம் என்பது இன்று முதல் நாள் அல்ல, 25வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஆகவே 25 நாட்களாக போராடக்கூடிய எங்களுக்கு அரசு இன்னமும் ஏன் ஒரு விடுவை பிறக்காமல் இருந்து வைக்கிறது? ஆகவே தமிழர் திருநாள் பொங்கலை கூட கொண்டாட விடாமல் அரசு தடுத்து விட்டது. ஆகவே தொடர்ந்து ஏன் இப்படி ஒரு நிலைக்கு எங்களை தள்ளி இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை தான் இந்த நேரத்தில் வைக்கிறார்கள் ஆசிரியர்கள். ஆகவே போராடக்கூடிய ஆசிரியர்களுடைய கருத்துக்களை கேட்கிறோம். முதலமைச்சருக்கு என்ன சொல்ல விட்டு செல்ல மாட்டோம் ஐயா. இன்னைக்கெல்லாம் நேற்று இல்லைங்க ஐயா, இந்த போராட்டம் எங்களுக்கு 17 வருஷமா நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு நாள் கூட நாங்க பள்ளி வேலை நாள் இது வரைக்கும் நாங்க போராட்டம் பண்ணதே கிடையாது. எங்களை வலுக்கட்டாயமா எங்க பள்ளி வேலை நாள்ல இருந்து அரசாங்கம் எங்க போராட்டத்துக்கு தள்ளி இருக்கிறாங்க. முதல்வர் ஐயா எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது எங்க மாநில தலைவர்களை நாங்க போராட்டம் நடந்த இடத்துக்கே நாங்க கண்டிப்பா நாங்க செஞ்சு தருவோம்னு சொல்லி நம்பினாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க. நாங்களும் அதுக்காக அவரை முதல்வர் ஆக்கணும்னு எங்களால முடிஞ்சு என்ன கஷ்டப்படணுமோ எல்லாம் கஷ்டப்பட்டு எங்க சொந்தக்காரங்க எல்லாம் பேசி அவரை முதல்வராக்கி அழகு பார்த்தோம். நம்ம பிரச்சனை இதோட முடிஞ்சது. ஐயா நமக்கு செஞ்சு தருவாரு நம்பணும். இது வரைக்கும் செய்யலைங்க ஐயா. இந்த 4.5 வருஷத்துல எத்தனையோ போராட்டங்கள், ஒவ்வொரு முறை போராட்டம் பண்ணும் போதும் எங்களுக்கு கொடுத்து வாக்குறுதி கொடுத்து 2 மாசம் 3 மாசம் அந்த குழு போட்டு 3 நபர் குழு போட்டு 3 வருஷம் முடிஞ்சு போச்சுங்க. இது வரைக்குமே செய்யல. இன்னைக்கு மேல காத்திருக்கிறது எங்களுக்கு எப்படின்னு தெரியல. அதனால இந்த முறை எங்க கோரிக்கை வெல்லாம நாங்க சென்னை விட்டு போக மாட்டோம் சார். நாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறோம் சார். ஆசிரியர்கள் சென்னையில் மட்டுமல்ல பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் கைது நடவடிக்கைகள் தொடர்ந்தாலும் மறுபுறத்தில் நாங்கள் சென்னையை விட்டு செல்ல மாட்டோம், எங்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெறும் என்ற வகையில்
தற்பொழுது ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அதே நேரத்தில் தொடர்ச்சியாக தேர்தல் வாக்குறுதி, திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எண் 311, இது சமவேளைக்கு சம ஊதியம் கொடுக்கப்படும் என்று திமுக கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதி எண்ணை கையில் ஏந்தி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது ஆசிரியர்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல, திமுகவுடைய அந்த தேர்தல் வாக்குறுதி என்பது தங்களுக்கு ஓட்டு போடுங்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக செய்கிறோம், இந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிறோம் என்ற தேர்தல் வாக்குறுதி கொடுப்பது ஒவ்வொரு கட்சிகளுடைய மிக முக்கியமான முடிவு. அந்த வகையில் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி தான் இது. ஆகவே திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை கூட திமுக இன்னமும் நிறைவேற்றவில்லை என்றுதான் இந்த ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆகவே ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது சென்னையில் தொடர்ந்து 25வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது 25 நாட்களாக நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் மாணவர்களுடைய பாதிப்பு என்னவாக இருக்கும் என்று அரசு யோசிக்கவில்லை என்ற ஒரு கோரிக்கையும் இந்த நேரத்தில் ஆசிரியர்கள் வைக்கிறார்கள். ஆகவே ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது காவல்துறையுடைய ஒடுக்குமுறையும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த நேரத்தில் இருந்து வருகிறது. ஒரு பெண் ஆசிரியரை கைது செய்யும் பொழுது இருக்கக்கூடிய அந்த மோதலையும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆகவே அரசுடைய ஒடுக்குமுறைக்கு ஆசிரியர்கள் ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த நேரத்தில் பார்த்து வருகிறோம். ஆகவே ஆசிரியர்கள் தங்களை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த நேரத்தில் முன்வைக்கிறார்கள். ஆகவே எங்களை கைது செய்வது முக்கியமல்ல, எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு அந்த கேள்வியை தான் முன்வைக்கிறார்கள். கிட்டத்தட்ட நாங்கள் 25 நாட்களாக போராடுகிறோம். எங்களை போராட்டத்திற்கு அரசு செவிசாய்க்காமல் இருப்பதும், எங்களை அழைத்து பேசி போராட்டத்தை மட்டும் கைவிடுங்கள் என்று கோரிக்கை வைக்கக்கூடிய அரசு எங்களுடைய போராட்டத்தை கைவிட்டால் உடனடியாக எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுமா, அதை அரசு ஏன் கூற மறுக்கிறது என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறார்கள். பல்வேறு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சுமார் ஒரு 500 முதல் 800 ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவரெல்லாம் பள்ளியில் வகுப்பறையில் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் வீதிகளில் இறங்கி சென்னை மாவட்டத்தை நோக்கி வந்து தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இவரெல்லாம் ஒரு புறம் போராட்டம் நடத்தினாலும் மறுபுறத்தில் ஆசிரியர்களுடைய மாணவர்களுடைய பாதிப்பு இருக்கிறது. ஆகவே அரசு இது ஆசிரியர்களுடைய பிரச்சனையாக மட்டும் கருதாமல் இது மாணவர்களுடைய பிரச்சனையாகவும் கருத வேண்டும் என்றுதான் இந்த ஆசிரியர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையாகவும் இந்த நேரத்தில் இருந்து வருகிறது. ஆகவே ஆசிரியர்களுடைய இந்த கோரிக்கையை அரசு விரைந்து பரிசீலிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் இருக்கிறது. காவல்துறை எப்படி கைது செய்யறாங்க, என்ன பிரச்சனை காவல்துறைக்கு உங்களுக்கு? சார், காவல்துறை எங்களை என்னன்னா வலுக்கட்டாயமா இழுத்துதான் அரெஸ்ட் பண்ணாங்க. நாங்க அரசு கிட்ட சொல்றதுக்காக அமைதியான ஒரு அறவழி போராட்டத்தை தான் கையில எடுத்திருக்கோம். அவங்க என்ன பண்ணாங்க, இழுக்கும் போது நெகத்தை வச்சு குத்துறதும், அவங்க என்ன கையில வச்சிருக்காங்கன்னே தெரியலைங்க சார். கையில எல்லாம் காயம் ஆகுது, கையை உடைக்கிறது எல்லாமே ரொம்ப இதாதான் மோசமா தான் எங்ககிட்ட ட்ரீட் பண்றாங்க. நாங்க எங்களுடைய கோரிக்கை 1 வருஷம் 2 வருஷமா கேட்கல, 16 வருஷமா நாங்க போராடி கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் சார் இது. இப்ப அவர் 311 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து அதை நிறைவேற்றினா நாங்க இன்னைக்கே ஸ்கூலுக்கு போறோம். அங்க எங்க பிள்ளைங்களும் பாதிக்கப்பட்டதா ஸ்கூல்ல நாங்க எப்ப வருவோம்னு பாத்துட்டு இருக்காங்க. தயவு செய்து மீடியால இதை அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு போய் எங்களுடைய இதை சம ஊதிய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்க பிளீஸ். தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறோம். நாங்க அகிம்சை வழியில தான் போராடுறோம். எங்களுக்கு போராட இடத்த கொடுங்க, இல்லைன்னா அமைதியா இருக்க சொல்லுங்க. இந்த காவல்துறையை ரொம்ப அராஜகமா பண்றாங்க சார். லேடிஸ் கிட்ட இவ்வளவுதான் இல்ல, எங்களுக்கு பாத்ரூம்ல தண்ணி இல்லாத எவ்வளவு குடும்பம் பண்றாங்க. தண்ணியை நிறுத்துறாங்க, தண்ணி இருக்கிறது இல்ல. கைது பண்ணி வைக்கிற இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு இல்ல, பாத்ரூம் போறதுக்கு இல்ல. லேடிஸ்க்கு எத்தனை பிரச்சனை இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா ரொம்பவே எங்களை என்ன பண்றாங்க சார், எங்களால உடம்புக்கே முடியல பாருங்க. இத்தனை கஷ்டத்தோட தான் நாங்க இங்க இருக்கிறோம். 25 நாளுங்க சார், 1 நாள் 2 நாள் நாங்க இருக்கல, 25 நாளா போராடி இருக்கோம். தயவு செய்து அரசுக்கு கோரிக்கையை கொண்டு போங்க. முதலமைச்சர் சொல்றது உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, அமைச்சரும் பேசிட்டாரு, ஏன் இந்த தாமதம்? அவங்க என்னன்னா பேச்சுவார்த்தைங்கிற முறையில கூப்பிடுறாங்களே தவிர, ஆனா எங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறதே தெரியாத மாநில தலைமைகளையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அவங்க இப்ப என்னன்னா எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தா எப்படிங்க சார் இந்நேரம் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கணுங்களே. நாங்க சமவேளைக்கு சம ஊதியம் கொடுக்கறோம் அப்படின்னு ஒரு ஜீவாவை போட்டு இந்நேரம் பப்ளிஷ் பண்ணிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? அதை தானே நாங்க கேட்கறோம். நாம் பார்த்திருக்கலாம் ஆசிரியர்களுடைய அந்த போராட்டத்தை தொடர்ந்து முதலமைச்சர் ஏன் காலதாமதம் செய்து வருகிறார், முதலமைச்சர் ஏன் எங்களை அழைத்து பேசவில்லை, எங்களுடைய கோரிக்கையை ஏன் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு பிரச்சனையை தான் தற்பொழுது முன்னிறுத்துகிறார்கள் ஆசிரியர்கள். ஆகவே ஆசிரியர்களுடைய கைது நடவடிக்கைகள் ஒரு புறம் இருந்தாலும் எங்களை கைது செய்யும் விதம் தவறாக இருக்கிறது என்று அவர்களுடைய கருத்துக்களையும் நம்மால் பார்த்திருக்க முடியும்.
தங்களை அழைத்து செல்லும் பொழுதோ கைகளில் காயம் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் கைது செய்து வைக்கக்கூடிய திருமண மண்டபங்களில் குடிநீர் பிரச்சனை இருக்கிறது, கழிவுநீர் பிரச்சனை இருக்கிறது, கழிவறைக்கு சென்றால் அங்கு நீர் இல்லாமல் இருக்கிறது. இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. 80% ஆசிரியர்களாக பெண் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். எங்களுடைய கைதை முறையாக இல்லாமல் இருக்கிறது என்ற ஒரு கோரிக்கையும் இந்த நேரத்தில் வைக்கிறார்கள். ஆகவே ஆசிரியர்களுடைய இந்த பிரச்சனையை அரசு முறையாக கையாளாமல் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் முன்வைக்கிறார்கள். ஆகவே ஒரு ஆசிரியரை சுமார் ஒரு 8-9 காவல்துறையினர் அவரை இழுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். குண்டுக்கட்டாக ஆசிரியர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ஒரு ஆசிரியை 9 காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆகவே ஒரே ஒரு ஆசிரியர் பெண் ஆசிரியரை கைது செய்வதற்கு 9 காவல்துறை முனைப்பு காட்டுகிறது. ஏன் அரசு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முனைப்பு காட்டவில்லை, ஏன் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றுதான் இந்த ஆசிரியர்கள் கேட்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது. ஆகவே ஒரு ஆசிரியரை இது போன்று 9 காவல்துறையினர் ஒடுக்கும் பொழுது அவருடைய உடல்நிலை பாதிக்கப்படும். கைது நடவடிக்கை என்பது ஒரு முறையாக இருக்க வேண்டும், அது முறையற்ற முறையில் இருக்கக்கூடாது என்றுதான் ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். ஆகவே ஆசிரியர்களுடைய அந்த பிரச்சனையை அரசு கண்டுகொள்ளாதது ஒருபுறம், காவல்துறையினர் ஒடுக்குமுறையில் ஈடுபடுவது என்பது மறுபுறம் என தொடர்ந்து கொண்டிருக்கிறது தான் ஆசிரியர்கள் கண்டிக்கிறார்கள். ஆகவே ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது சென்னையில் 25வது நாளாக நடைபெறக்கூடிய இந்த சூழலில் இந்த பாரிமுனை உள்ளே பேருந்துகள் செல்லக்கூடிய அந்த சாலை மட்டுமல்ல, கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து வரக்கூடிய சாலை, அதே போல ராஜா அண்ணாமலை மன்றம் உள்ளே செல்லக்கூடிய வழி என அனைத்து பாதைகளும் தற்பொழுது ஆசிரியர்களுடைய போராட்டத்தால் பரபரப்பாக மாறியிருக்கிறது. காவல்துறையினருடைய கைது நடவடிக்கை ஒருபுறம் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. ஆகவே எங்களை தினந்தோறும் கைது செய்யக்கூடிய காவல்துறை திருமண மண்டபங்களில் அடைத்து வருகிறது. ஆனால் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு அரசிடம் அழைத்து செல்றோ அல்லது பேச்சுவார்த்தையோ நடத்துவதில்லை என்பதுதான் அவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு ஆசிரியராக ஏராளமான காவல்துறையை வைத்து தற்பொழுது கைது நடவடிக்கைகளை தொடர்ந்து வரக்கூடிய ஆசிரியர்களை தற்போது நாம் பார்க்கிறோம். ஆசிரியர்களுடைய போராட்டமும் ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக கைது செய்வதும் அவருடைய துணிகளை களையக்கூடிய அளவிற்கு மாண்புகளை மீறி தற்பொழுது கைது நடவடிக்கை ஈடுபடுவதுதான் தற்பொழுது ஆசிரியர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். ஒரு ஆசிரியரை தற்பொழுது அடித்து இழுத்து கைது செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆகவே ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய எங்களை மாண்புகளை மீறி ஏன் கைது செய்கிறது காவல்துறை என்ற ஒரு கேள்வியை தான் முன்வைக்கிறார்கள். ஆகவே பெண் காவல்துறையினர் கைது செய்தாலும் நாங்கள் அரசூழியர்களாக இருக்கிறோம், ஆசிரியர்களாக இருக்கிறோம், ஒரு மாண்புடன் எங்களை கைது செய்ய வேண்டும். இப்படி அடித்து இழுத்து சென்றெல்லாம் ஏன் கைது செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை தான் இந்த நேரத்தில் ஆசிரியர்கள் முன்வைக்கிறார்கள். ஆகவே ஆசிரியர்களை முறையாக கைது செய்யாமல் இருப்பதும் முறையற்ற முறையில் கைது செய்வதுதான் ஆசிரியர்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த நேரத்தில் இருந்து வருகிறது. ஆகவே ஆசிரியர்களுடைய போராட்டம் தீவிரமடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது இருந்து வரக்கூடிய ஒரு நிலையில் தற்போது உயர் காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் தான் இந்த கைது நடவடிக்கைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்து வருகிறது. ஆகவே கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் மட்டும் கைது நடவடிக்கையில் இல்ல, உயர் அதிகாரிகள் தலைமையில் தான் இந்த கைது நடவடிக்கையில் தொடர்ந்து வருகிறது. அரசூழியர்களாக இருக்கக்கூடிய எங்களையும் ஆசிரியர்களாக இருக்கிறோம், சமூகத்தில் நல் ஒழுக்கத்தை கூறக்கூடிய ஆசிரியர்கள் எங்களை தவறான முறையில் காவல்துறை கைது செய்கிறது என்ற ஒரு கோரிக்கையும் இந்த நேரத்தில் இருக்கிறது. காவல்துறையினர் உங்களை கைது செய்த முறை சரியான முறையா இருந்தா ஏன் காவல்துறைக்கு உங்களுக்கு ஒரு மோதல் போக்கு இருந்தது? நாங்க 18 வருஷமா போராடிட்டு இருக்கோம் சார். சென்னையில 25 நாளா போராடிட்டு இருக்கிறோம். காவல்துறை வலுக்கட்டாயமே எங்களை போராட விடாம இப்படி தரன்னு இழுத்து எங்களை ஏத்தி கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கான 18 வருஷமா போராடி எங்களுக்கு இந்த வழி எங்களுக்கு பெருசா தெரியலங்க சார். எங்க முதல்வரையா தான் நாங்க நம்பிட்டு இருக்கோம். எங்களுக்கு கண்டிப்பா அடிக்கலங்க சார், போர்ஸா கட்டாயப்படுத்தி ரொம்ப வலுக்கட்டாயமா இழுக்கிறாங்க. அவங்க பிடிக்கிறதே ரொம்ப போர்ஸா இருக்குங்க சார். பார்த்திருக்கலாம், காவல்துறையினர் கைது செய்யும் பொழுது அடித்து இழுத்து கைது செய்ததாக ஒரு ஆசிரியருடைய குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அரசூழியர்களாக இருக்கிறோம், எங்களை கண்ணியத்துடன் கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் ஆசிரியர்கள் வைக்கிறார்கள். ஆகவே ஆசிரியர்களுடைய இந்த கோரிக்கை என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே கைது நடவடிக்கைகள் ஒருபுறம் தொடர்ந்து இருந்தாலும் மறுபுறத்தில் கண்ணியத்துடன் எங்களை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் ஆசிரியர்கள். ஆங்காங்கே தீவிரமாக கைது செய்ததற்கு பிறகாக காவல்துறையினர் தற்போது ஒடுக்குமுறைக்கு ஆளாகி ஆங்காங்கே ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் வி வாண்ட் ஜஸ்டிஸ் என்ற ஒரு பதாகைகளுடன் தான் ஆசிரியர்கள் போராடி வருகிறார்கள். எங்களுக்கான நீதியை வழங்க வேண்டும், நீதியை கேட்கிறோம் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் ஆசிரியர்கள். ஆகவே
ஊதிய முரண்பாடை களைவதில் அரசிற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, இதையெல்லாம் தெரியாமல் தான் எங்களுக்கான அந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுத்ததா அரசு என்ற கோரிக்கையும் முன்வைக்கிறார்கள். ஆகவே அரசு ஊழியர்களாக இருக்கிறோம், ஆசிரியர்களாக இருக்கிறோம், ஏன் எங்களுடைய பிரச்சனையை அரசு உடனடியாக தீர்ப்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? தலைமைச் செயலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் தான் எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அரசு ஏன் அதில் கவனம் செலுத்தாமல் அலட்சியமாக இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் அவர்கள் எழுப்புகிறார்கள். ஆகவே சம வேலைக்கு சம ஊதியம் என்பது கொடுக்கப்பட வேண்டும். நாங்கள் ஒரே பள்ளியில் பணியாற்றுகிறோம், ஒரே வகுப்பறையில் ஆசிரியராக இருக்கிறோம். ஒரு ஆசிரியருக்கு ஒரு ஊதியமும் மற்றொரு ஆசிரியருக்கு ஒரு ஊதியம் என ஆசிரியர்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடாகவும் இது பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே அந்த முரண்பாடை களைய வேண்டும் என்றுதான் ஆசிரியர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த கோரிக்கையை ஏன் அரசு இன்னமும் பரிசீலிக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது? ஒவ்வொரு முறையும் கைது செய்வதும் அதே நேரத்தில் திருமண மண்டபங்களில் அடைப்பதுமாகவே ஏன் எங்களை வைத்திருக்கிறது என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் ஆசிரியர்கள். ஆகவே ஆசிரியர்களை அடித்து இழுத்து கைது செய்யக்கூடிய நிலையும் இந்த நேரத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. ஆசிரியர்கள் எங்களை அழைத்து சென்று பேச்சுவார்த்தைக்கு அழைத்து செல்லுங்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் காவல்துறையிடம். ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை நாங்கள் தற்பொழுது அழைத்து செல்வதற்கான இடமில்லை, கைது ஆகுங்கள் முதலில் என்று அவர்களை கைது நடவடிக்கையை தொடர்ந்து வருகிறார்கள். ஆகவே அரசு எங்களை பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய பேச்சுவார்த்தையை முறையாக நடத்துவதற்கு ஒரு குழு அமைத்தது, அந்த குழுவும் குழுவாக இல்லை என்றுதான் ஆசிரியர்கள் வைக்கிறார்கள். ஆகவே பொங்கலுக்கு முன்பாக பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை முடிக்க மட்டும் கோரிக்கை வைக்கிறது அரசு. ஆனால் ஏன் எங்களுடைய பிரச்சனைகளை கேட்பதற்கோ எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கோ அரசு முன்வரவில்லை என்ற ஒரு கேள்வியை இந்த நேரத்தில் முன்வைக்கிறார்கள் காவல்துறையினர், ஆசிரியர்கள். ஆகவே காவல்துறை ஒரு புறம் கைது, ஒரு புறத்தில் ஆசிரியர்களுடைய போராட்டம் என பாரிமுனை பகுதியே பரபரப்பாக காணப்படக்கூடிய ஒரு நிலைக்கு மாறி இருக்கிறது என்று கூறலாம். ஆகவே ஒவ்வொரு ஆசிரியரும் கைது செய்யும் பொழுதும் கைது நடவடிக்கைகள் என்பது முறையாக இல்லை என்பதுதான் ஆசிரியர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. ஆகவே ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 25வது நாளாக சென்னையில் நடைபெறக்கூடிய ஒரு சூழலுக்கும் இருந்து வருகிறது. ஆகவே எங்களை கைது நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய காவல்துறையினர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதும், மறுபுறத்தில் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சென்றாலும் அரசு எங்களுடைய கோரிக்கையை ஏன் பரிசீலிக்க மறுக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் ஆசிரியர்கள் முன்வைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் சிலம்பை கையில் ஏந்தி போராடக்கூடிய ஆசிரியர்களை முதல் முறையாக தமிழகம் பார்க்கும். அந்த அளவிற்கு ஆசிரியர்களுடைய நிலை என்பது இந்த ஆட்சியில் மாறி இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழுந்திருக்கிறது. ஆசிரியர்கள் வகுப்பறைகளில் இந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளிகளில் பாடம் எடுப்பவர்கள், ஆனால் வீதிகளில் போராடக்கூடிய அளவிற்கு 25 நாட்களாக தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த நேரத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. ஆகவே ஆசிரியர்களை நாங்கள் பாடம் எடுக்க தயாராக இருக்கிறோம், ஆனால் அரசு எங்களை ஏன் இப்படி வீதிகளில் தள்ளி கொண்டிருக்கிறது, எங்களை போராட்ட களத்திற்கு ஏன் தள்ளி கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அரசு உடனடியாக ஆசிரியர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பது இந்த ஆசிரியர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சம வேலைக்கு சம ஊதியம் என்பது நியாயமான எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே இந்த நியாயமான கோரிக்கையை கூட அரசு ஏன் பரிசீலிக்க மறுக்கிறது என்ற ஒரு கேள்வியை இந்த நேரத்தில் முன்வைக்கிறார்கள் ஆசிரியர்கள். ஆகவே தொடர்ந்து கைது நடவடிக்கைகள் இருந்தாலும் எங்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெறும். ஆகவே ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது அரசு கைது நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்ற வகையில் தற்பொழுது போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள். ஆகவே இந்த நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்? சார், நாங்க 25 நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 400 நாட்கள் மேல ஆச்சு. என்ன நடக்குது? இப்படி வீதியில போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு வார்த்தை ஏன் கூட பேசவா செய்யலாம்? போனாச்சு வந்தீங்களா நீங்க? எதிர்க்க சேர்ந்த மட்டும் வரீங்களா நீங்க? இல்ல கேட்க மாட்டீங்களா நீங்க? நீங்க பாக்குறீங்க, கண் கூட பாக்குறீங்க, எவ்வளவு டீச்சர்ஸ் கொடுமையா தூக்கிட்டு போறாங்க அவங்க. அப்படி நாய் மாதிரி இழுத்துட்டு போறாங்க அவங்க. ஒரு பேக் போகுது, பேண்ட் கிழிது, சட்டை கிழிது. இது சமூக நீதியாச்சியா? கூட்டு பேச மாட்டீங்க. ஒண்ணு எங்க கோரிக்கை நியாயமா இருந்தா அரசாணை கொடுங்க, இல்லையா எல்லாருக்கும் தண்டனை கொடுங்க, தூக்கு கூட போடுங்க. நாங்க ரெடியா இருக்கோம். தப்புனா செய்யுங்க, சரினா செய்யுங்க. அதை ஏன் இப்படி கண்டு காணாம இருக்கீங்க? இது நல்லா ஆச்சு. அது ஒரு சரின்னா செய்யுங்க, தவறுனா அதே செய்யுங்க. ஏத்துக்க எதுவாக ஏத்துக்க ரெடியா இருக்கும். நாங்க ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்கூலுக்கு போய் 2-3 வாரம் ஆச்சு பண்ணாங்க. லீவும் போச்சு, இப்ப இது பொங்கலும் போச்சு, நியூ இயரும் போச்சு, அடுத்து தீபாவளிக்கு இப்படி உட்காருனாங்க. தீபாவளி உட்காருனாங்க. எங்களை உடனே அழைச்சு பேசணும். என்னன்னா உண்மையில என்னன்னா, நீங்க பொருளாதாரத்தில் அவ்வளவு டெவலப்பா இருக்கும்ல, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கிறது, அது மாதிரி கல்வியில பெரிய முன்னேற்றம். நல்லா யோசிச்சு பாருங்க, இது பெரிய உழைப்பு சுரண்டல். அது சரிங்களா? நம்ம முன்னேற்றம் பெருமையா பேச எந்த பெருமையும் கிடையாது.
நம்ம பெருமையில என்னன்னா அடுத்தவங்க உழைப்புல நீங்க எங்களோட உழைப்பு சுரண்டல தான் நீங்க முன்னேறிக்கிட்டு இருக்கீங்க. அதை ஒரு வார்த்தை புரிஞ்சு மனசுக்கு நீங்க முழுக்க முழுக்க எங்களோட உழைப்பு உங்களோட உழைப்பு தான் அது. நீங்க கல்வித்துறை சிறப்பா இருக்குன்னா எங்களோட உழைப்பு மட்டும்தான். என்ன மரத்துல சிறப்பா போனா முழுக்க முழுக்க நாங்க மட்டும்தான். இன்னைக்கு என்ன மரத்தை அவ்வளவு அருமையா கொண்டு போய்க்கிறாங்க. அதை ஒவ்வொரு வகுப்புறம் போய் பாருங்க. நீங்க பார்த்திருக்கலாம் ஆசிரியர் ஒருவர் உழைப்பு சுரண்டலை பற்றி முழுமையாக கூறிய கருத்துக்களையும், செய்வது ஆசிரியர் பணி, கொடுப்பது என்னவோ தூய்மை பணியாளர்களுடைய ஊதியம். ஆகவே ஆசிரியர்களுடைய ஊதியத்தை அரசு வழங்க வேண்டும், தூய்மை பணியாளர்களுடைய ஊதியத்தை இதுவரை வழங்கி கொண்டிருக்கிறது என்ற ஒரு பதாகையுடன் வந்திருக்கிறாங்க. இதுக்கு என்ன கருத்து அரசுக்கு சொல்ல விரும்புறீங்க இதன் மூலமா? நாங்க ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி பாஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். அந்த தகுதிக்கு உரிய ஊதியத்தை கொடுக்க சொல்லி கேட்கிறோம். நாங்க வாங்குறதோ 8ஆம் வகுப்பு தகுதிக்கான ஊதியத்தை தான் வாங்கிட்டு இருக்கோம். அதனால சம வேலைக்கு எங்களுடைய பணிபுரியிற எல்லா நியூஸ்லயும் பார்த்திருப்பீங்க, 1/6/2009 பின்னாடி பணிபுரியறவங்களும் அதுக்கு முன்னாடி பணிபுரிந்தவங்களும் வெவ்வேறு அடிப்படை ஊதியம் வாங்கிட்டு இருக்கோம். இப்ப இருவருக்கும் சமமா ஊதியம் வழங்கணும்னு சொல்லி நாங்க போராடிட்டு இருக்கோம். ஆமாங்க, அந்த தகுதிக்குரிய ஊதியம் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. தூய்மை பணி 10ஆம் வகுப்பு தகுதிக்கு உண்டான ஊதியம் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நாம் பார்த்திருக்கலாம் அரசிற்கு இது போன்ற பதாகைகளுடன் கோரிக்கையும், அதே போல தொடர்ந்து அரசரிடம் தொடர் பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைக்கிறார்கள் ஆசிரியர்கள். ஆகவே ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த நேரத்தில் இருந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கிறோம். ஒருபுறம் கைது நடவடிக்கையில் தொடர்கிறது, மறுபுறத்தில் ஆசிரியர்களுடைய போராட்டம் என பாரிமுனை பேருந்து நிலையத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய இந்த இடம் என்பது பரபரப்பாக மாறி இருக்கிறது. சுமார் 45 நிமிடத்திற்கு மேலாக நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் கைது நடவடிக்கைகள் என்பது தொடர்ந்து கொண்டிருந்தாலும் மறுபுறத்தில் ஆசிரியர்கள் ஒரு பகுதியாக இந்த பகுதிக்கு வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்து வருகிறது. ஆகவே கைது நடவடிக்கைகள் தொடர்ந்தாலும் எங்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெறும் என்ற வகையில் ஆசிரியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக கைதாகுங்கள் என்று காவல்துறையினர் தற்பொழுது கோரிக்கை வைப்பதும், எங்களுடைய நியாயமான கோரிக்கை உங்களுக்கு தெரியவில்லையா என்று காவல்துறையிடம் ஆசிரியர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்வியும் தற்போது நாம் பார்க்கலாம். நேரலையில் நம்முடைய ஒளிப்பதிவாளர் கமல் நமக்கான அந்த காட்சிகளை தற்பொழுது காண்பித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஆகவே ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் தற்பொழுது இந்த பகுதி என்பது மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து அந்த ஆசிரியர்கள் அரசிடம் கேட்கக்கூடியதெல்லாம் கோஷமாக எழுப்பி வருகிறார்கள். அந்த கோஷ குரலை தற்பொழுது பார்க்கலாம். ஆசிரியர்களுடைய அந்த கோஷம் என்னவாக இருக்கிறது, அரசுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்பது. சென்னையை விட்டு திரும்பாத இந்த கூட்டம், பாரத போர் கூட 18 நாளில் முடிந்தது, 17 ஆண்டுகளாயும் பார்த்திருக்கலாம். அரசிடம் கோரிக்கை வைத்து ஆசிரியர்களுடைய கோஷம் ஒருபுறம், கைது நடவடிக்கைகள், ஆசிரியர்களை முறையான முறையில் கைது செய்யாமல் அடித்து இழுத்து கைது செய்வது, ஆசிரியர்களுடைய பாதிப்பு, உடல் உபாதைகளை கழிக்க விடாமல் கைது செய்யும் இடத்தில் தண்ணீரை துண்டிப்பது என ஆசிரியர்கள் பல்வேறு இன்னலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். அரசு உடனடியாக பேசி இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பது பொதுமக்கள் மட்டுமல்லாமல் ஆசிரியர்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. இது ஆசிரியர்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, மாணவர்களுடைய பிரச்சனையாகவும் இருக்கிறது. ஆகவே அரசு உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பது அனைவருடைய எண்ணமாகவும் இருந்து வருகிறது. போராட்ட களத்தில் இருந்து விரிவான அண்மை தகவல்களோடு இணைந்தமைக்கு நன்றி நித்யானந்த்.